ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வியர் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் மேலே ஒரு வீடியோ தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஈவினிங்காக பார்த்திங்கன்னா வாக்கிங் போகலான்னு டெரஸ்க்கு தான் வந்திருக்கு. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் வந்து ரெகுலராக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். சடனாக வந்து ஒரு 1 மந்த் வந்து கேப் விட்டுட்டேன். சரி, இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஈவினிங்காக பார்த்திங்கன்னா ஒரு 5:45 அந்த டைமுக்கு தான் நான் மேலே வந்திருக்கேன். அந்த டைமுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டின மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து நம்மளுக்கு குளிர்காலன்றதால வந்து சீக்கிரமாகவே இருட்டிடுது. எனக்கு பார்த்திங்கன்னா அந்த டைம் கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 hour வந்து வாக்கிங் பண்ணிவிட்டு மேலேயே மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குப்பையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எல்லாமே வந்து தீபாவளி பட்டாசு வெடித்தது தான், அந்த குப்பை தான் சேர்ந்துருக்கு. இன்னுமே க்ளீன் பண்ணலை. இனிமேல் க்ளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கோம். அங்கேருந்து வந்து 4th floor மேலே தான் டெரஸ் இருக்குது. மொத்தமாக வந்து 3 floors வந்துடும். நான் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ்லேயே ஏறி வந்துடுவேன். வாக்கிங் பண்ணும்போது மட்டும், துணி காய போடும்போது மட்டும் லிஃப்டில் வந்துடுவேன். வாக்கிங்ன்றதெல்லாம் வந்து நம்ம கீழே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ்லேயே வந்துடுவேன். ஒவ்வொரு நாள் வந்து 5 o'clock எல்லாம் வந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி, எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வாக் பண்ணதுமே பார்த்திங்கன்னா இருட்டுடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கண்டிப்பாக வந்து 1/2 hour வச்சுப்பேன் அந்த நேரத்தில் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. அங்கே வந்து எனக்கு துணையாக வந்து 2 பேர் உட்காந்தும் இருப்பாங்க. அங்கே வந்து புக் படிச்சுட்டு இல்லைன்னா ப்ரேயர் பண்ணிவிட்டு அது மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் கேட்டேன், என்ன புக் படிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு புத்திசம் அந்த புக் தான் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நேரம் உட்காந்து அந்த ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு 2 hours அது மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அக்காவும் இருக்கிறதால நம்மளுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். அந்த நேரமும் பார்த்திங்கன்னா நம்ம வாக் பண்ண முடியுது. கரெக்டாக வந்து ஒரு 1/2 hour கழித்து கீழே வந்ததுமே வந்து ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டார். சரி, காஃபி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் காஃபி வச்சுட்டு இருந்தேன். இந்த பாத்திரம் வந்து எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த தூக்கு பாத்திரம் பார்த்திங்கன்னா அது வந்து 100 rupees கடையில் தான் வாங்கினேன், டி நகரில். அது 1 liter பால் வாங்கிட்டு வந்தோன்னா அதில் தான் ஊற்றி வைப்பேன். அதுலேருந்து வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ எல்லாம் 100 rupees கடையில் வந்து அந்த தூக்கு பாத்திரம் இல்லைங்க, சின்ன சைஸாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து குவாலிட்டி நல்லாவே இருந்தது. அன்றைக்கி வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் எல்லாமே இருந்தது. நேற்று வச்ச குழம்பு, அதுக்கப்புறமா பிரியாணி எல்லாமே இருந்தது. அதையே வந்து இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் அதை எல்லாமே ஃப்ரிட்ஜ்லேருந்து முதலையே எடுத்து வச்சிட்டேன். ஒரு 2 hours முன்னாடியே எடுத்து வச்சோன்னா நல்லது. பிரியாணி, ஒயிட் ரைஸ் வந்து காலையில் செஞ்சது, சாம்பாரும் காலையில் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா பச்சடி, அதுக்கப்புறமா கோவக்காய் பச்சடி இருந்தது. இன்னுமே வந்து சிக்கன் குழம்பு அது எல்லாமே இருந்தது. இன்றைக்கி ஃபுல்லாகவே இதெல்லாம் வந்து காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் டீ வச்சு குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. பிஸ்கெட் ஏதாவது நம்ம திறந்து வச்சோன்னே அது நமுத்து போன மாதிரி இருக்கும். அதுக்கு சீல் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த பேக்கெட்டு ஓப்பன் பண்ணாலுமே இதை வச்சு நம்ம சீல் பண்ணோன்னா நல்லாவே வந்து அந்த ஏர் வெளியே போகாமல் நமுத்து போகாமல் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இது மட்டும் இல்லைங்க, மிக்சர் பேக்கெட்ஸ் அது எல்லாமே வந்து இதில் தான் நாங்கள் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து நம்ம பாக்ஸ் போட முடியாது ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும். அதுக்காக வந்து எல்லாமே இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே பாக்ஸாக போட்டு வச்சிடலாம். அன்றைக்கி வந்து அண்ணா வந்து ரசமலாய் வாங்கிட்டு வந்திருந்தார். அதை வந்து சாப்பிட்டுன்னு இருந்தேன். ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா இந்த ஹல்வா வாங்கிட்டு வந்தார். ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருப்பார், ஒரு கடையில் வந்து ஹல்வா வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஒரு நாள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கேட்டுருந்தேன். கோதுமை ஹல்வா தான் இது. ரொம்பவுமே வந்து கருப்பட்டி ஹல்வா நல்லாவே இருக்குது. அங்கே கருப்பட்டி டீயில் வந்து ஒரு டீ குடிக்கும்போது வந்து ஹஸ்பண்ட் பார்த்தாரா, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு நாள் வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டிருந்தேன். அன்றைக்கி அந்த ஹல்வா தான் வாங்கிட்டு வந்திருந்தார். சரி, நாளைக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு கீரை பொரியல் செய்ய தான் போகிறேன். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே விலாக் தான் கண்டினியூ ஆக போகுது. நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கு கீரைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு, சீரகம், சோம்பு, கொஞ்சமாக கடலை பருப்பு, கொஞ்சமாக மிளகும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டிஷ்லேயுமே வந்து நான் கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு காஞ்ச மிளகா அதுவும் வந்து 3 கிள்ளி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து வறுத்ததுக்கு அப்புறமா வந்து வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினாலே போதும், அதிகமாக செவக்கணும்னு தேவையில்லை. இந்த கீரை ரெசிபிக்கு கொஞ்சம் கலர் மாறினதுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரை தான் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா சிறுகீரை, அன்றைக்கி சிறுகீரை தான் இருந்தது, அதில் தான் செய்ய போகிறேன். இன்னுமே பார்த்திங்கன்னா அரைக்கீரையிலையும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். அரைக்கீரை கூட அரைக்கீரையெல்லாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா தான் வந்து நல்லாவே இருக்கும். சிறுகீரையாவது வந்து நம்ம பருப்பில் போட்டு கடைஞ்சிக்கலாம். அரைக்கீரை வந்து இது மாதிரி செஞ்சால் தான் நல்லாவே இருக்கும். அன்றைக்கி சிறுகீரை 2 கட்டாக இருந்தது, அதனால் வந்து எல்லாமே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது, ஜஸ்ட் அந்த கீரையை மட்டும் சேர்த்துட்டு ஸ்டவ் சிம்லேயே வச்சு அப்படியே விட்டுருங்க. மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கீரையை, அதுக்காக தான் அப்படியே வச்சுருக்கேன். சாப்பாடும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு, அதையும் வடிச்சிடணும். இனிமேல் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாம்பார் தான் செஞ்சுட்டு இருந்தேன், வெறும் சாம்பார் தான். ஒரு குக்கரில் வந்து பருப்பு, அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி எல்லாமே, மிளகாய் தூள் எல்லாமே வந்து இதுலேயே சேர்த்துருவேன். பூண்டு எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 5-6 விசில் விட்டதுக்கப்புறமா பருப்பை வந்து நல்லா கடைஞ்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு தாளிம்பு தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் எல்லாமே சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அந்த வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா வந்து இது கூடவே வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், இன்னுமே மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக சாம்பார் பொடி அதுவும் சேர்த்துக்கிறேன். இது நம்ம கடையில் வாங்கின சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அந்த எண்ணெயிலே வந்து சாம்பார் பொடி நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறமா கடைஞ்சி வச்ச பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். நல்லாவே கடைஞ்சிட்டு அதையும் இது கூடவே சேர்த்துக்குவேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக புளியும் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அந்த தண்ணியும் இது கூடவே சேர்த்துக்கலாம். புளி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து புளி அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சமாக இருந்தாலே போதும். புளி தண்ணியும் வந்து கரைச்சி அதிலேயும் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து தண்ணி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். உப்பும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்திங்கன்னா நான் பருப்பு கடையிறப்போ வந்து உப்பு போட்டுப்பேன், குக்கரில் வந்து போட மாட்டேன். கடையும் போது போட்டோன்னா நல்லா வந்து சாஃப்டாக வந்து கடைஞ்சிடலாம். சாப்பாடும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, வடித்து வச்சது பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, அதுவும் ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு பக்கம். கீரையும் பார்த்திங்கன்னா ரெடியாக போகுது. இப்போ வந்து தண்ணியெல்லாம் வந்து நல்லா வற்றிடுச்சு. இன்னுமே கொஞ்சமாக ட்ரை ஆகணும், கொஞ்சம் ட்ரை ஆனதான் வந்து கீரை நல்லா இருக்கும். இந்த கீரையை வந்து நம்ம நடுவில் அப்பப்போ கிளறுனா அந்த தண்ணியெல்லாம் வற்றிச்சான்னு நம்மளுக்கும் தெரியும், இல்லைன்னா கருகிற மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் இப்போ வந்து இந்த கீரைக்கு ஒரு பொடி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த பொடி வந்து எல்லா வெஜிடபிள்ஸ்க்கு நல்லாவே இருக்கும் பொரியல் செய்கிறதுக்கு. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொப்பரை தேங்காய் அதுவும் சேர்த்துக்கிறேன். ஒரு அதே அளவு தான் கொப்பரை தேங்காயும் சேர்த்துருக்கேன். ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் அதுவும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு பல்ஸ் மோடில் வச்சு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் பல்ஸ் மோடில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த கொரன்னு நல்லாவே இருக்கும். இப்போ அந்த பொடியை தான் வந்து இந்த கீரையில் சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துட்டு இது கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி வச்சுக்கலாம் ஒரு 2 மினிட்ஸு. இந்த பொடியை பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ் கூடயும் சேர்த்துக்கலாம். பொரியலெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு தாளிச்சிட்டு காயெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு இந்த பொடியை சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா வந்து அப்போ எல்லாம் இது மாதிரி தான் செய்வாங்க. இப்போ நம்மளுக்கு கீரையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நம்ம அரைச்சி வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு 10 டேஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வேலைக்கு போகிறவங்களாம் இருந்தால் இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்றைக்கி வந்து பீன்ஸ் கேரட் பொரியலும் செய்யலான்னு சொல்லிட்டு அதையும் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா சரி பீன்ஸ் கேரட் பொரியலும் செய்யலான்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். அன்றைக்கி வந்து ஹஸ்பண்டும் வீட்டில் இருந்தார், அதுக்காக தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன்.
கிச்சன்லேயே வந்து அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் கூட வந்து எனக்கு நிற்கிறதுக்கு டைம் இருக்காது. ஒவ்வொரு வேலையாக முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து பீன்ஸ் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு 6-7 பீன்ஸ் வச்சுட்டு நம்ம கட் பண்ணோன்னா சீக்கிரமாகவே கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த சாப்பரும் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களாம் இருந்தாங்கன்னா இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது இந்த சாப்பரும் வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் அதெல்லாம் வந்து நல்லா சாப் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா கேரட் எல்லாம் வந்து சீக்கிரமாக நம்ம கட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணிவிட்டு கேரட்டு இல்லைன்னா பொட்டேட்டோ அது மாதிரி எல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சாப்பர்ன்றதால வந்து எனக்கு ஒரு 2 வெங்காயம்னா கரெக்டாக இருக்கும் சாப் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா கேரட்டும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேரட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 3 கேரட் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இழுத்தாவே போதும். ரொம்ப அதிகமாக இழுத்தோன்னா வந்து ரொம்பவும் குட்டி குட்டியாக சாப் ஆகிடுது. அதுக்காக கொஞ்சம் வந்து ஒரு 5-6 வாட்டி தான் செஞ்சுருப்பேன். நல்லாவே சாப் ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் இந்த பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 2 வாட்டி நம்ம அந்த இழுத்தாலே போதும், நல்லாவே சாப்பாயிடுது. இது மாதிரி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த சாப்பிங் போர்டும் எனக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதால வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன் இந்த வீடியோவில். இந்த வெஜிடபிள்ஸ் க்ளீனரும் பார்த்திங்கன்னா இதுவும் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிக் பாஸ்கெட்லேயும் என்னவோ வாங்கினேன். இதுவும் எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகுது. அதில் வந்து நம்ம கீரை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா வெஜிடபிள் வாஷ் பண்ணுறதுக்கு டக்குன்னு வந்து நம்மளுக்கு வேலை முடிச்சிடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா பருப்பு நம்ம வேக வச்ச அந்த குக்கர்லேயே வந்து நான் பொரியலும் செய்ய போகிறேன். பீன்ஸ் கேரட் பொரியல். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பாதி வெங்காயமும் சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுலேயே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா வந்து இதில் கொஞ்சமாக வந்து நான் மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் காரம் நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகும். இது கூடவே நான் அந்த பொடியை தான் சேர்க்க போகிறேன். அதுக்காக தான் கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்ச பீன்ஸ் கேரட் காய் அதையும் இதில் சேர்த்துட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாமே இதில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுக்கு ஊற்றுறேன்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் இல்லை எனக்கு வந்து சீக்கிரமாக காய் வெந்துடும்னு சொல்லிட்டு தான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இல்லைன்னா வந்து தண்ணி சேர்க்க மாட்டேன். அப்படியே வந்து சிம்மிலேயே வச்சு வறுத்துடுவேன். சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு வந்து. கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து ஒரு வாட்டி காய்க்கு எல்லாமே வந்து மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும் இந்த தண்ணியெல்லாம் வற்றுறதுக்கு. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். காயெல்லாம் வந்து நல்லா வேகட்டும். இப்போ திறந்து பார்த்தோன்னா தண்ணி எல்லாமே வந்து வற்றிடுச்சு. காய் பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. எனக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து நல்லா வேகணும். அப்போ தான் பசங்களும் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் அவங்க சாப்பிட மாட்டாங்க. நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தால் தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் அது மாதிரி செய்வேன். நல்லா வந்து ஓரளவுக்கு காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா தேங்காய் மிளகாய் அதுக்கப்புறமா பூண்டு எல்லாமே சேர்த்து அரைச்ச பொடியை வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு இன்னுமே வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அந்த காய்க்கு வந்து அந்த பொடியெல்லாம் சேர்ந்துட்டு சூப்பராக அந்த ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்கும். நல்லா இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோன்னா தான் அந்த காய் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வெறுமே வந்து குழம்பு எதுவுமே தேவையில்லை. இந்த காயை வச்சே வந்து நம்ம ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். அன்றைக்கி லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு அதுக்கப்புறமா கீரை பொரியல் இது மாதிரி தான் இருக்கும். கீரை பொரியல் பார்த்திங்கன்னா அவ்வளோ கீரை இருந்தது. நம்ம செஞ்சதுமே கொஞ்சமாக தான் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பீன்ஸ் கேரட் பொரியல் அதுக்கப்புறமா சாம்பாரும் செஞ்சுருக்கேன். அன்றைக்கி லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா இது தான் செஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு டைம் இருந்தால். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.